ஜெரி, ரெடியா? கிளம்பியாச்சா? இன்னைக்கு நம்ம குயின்ஸ் பிரச்சனை எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? தம்பேன் மெக்டி வந்திருக்கோம். தம்பேன் மெக்டியில் மிஸ்ஸஸ் ராஜலட்சுமியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களோட அன்பான கணவர் நம்ம குயின்ஸ் பிரச்சனையை சூஸ் பண்ணி நம்மக்கிட்ட கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்க அன்பான மனைவியோட பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகே, மிஸ்ஸஸ் ராஜலட்சுமியோட கணவர் கொடுத்த கிஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மிஸ்ஸஸ் ராஜலட்சுமியோட பர்த்டேவை தம்பேன் மெக்டியில் போய்ட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாமா? ஓகே, வாங்க போகலாம். மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்கள் குயின்ஸ் பிரச்சனை வந்திருக்கோம், உங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு உங்கள் பர்த்டே தானே? ஏன் ஒரே டென்ஷனாக இருக்கீங்க? காலையிலேருந்து பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கீங்களோ? அப்போ ஆமாவா? காலையிலேருந்து பிறந்த நாள் எப்படி ஜாலியாக போயிட்டுருக்கா? ஜாலியாக போயிட்டுருக்கா. உங்கள் சந்தோஷத்தை இன்னும் மெருகூட்டுறதுக்காக, இன்னும் கூட சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நாங்கள் குயின்ஸ் பிரச்சனை வந்திருக்கோம். உங்களுக்காக ஜெரி கிஃப்ட்லாம் எடுத்து வந்திருக்காங்க. வாங்கிக்கிறீங்களா? ஓகே, வாங்கிக்கோங்க. ஓகே, கிஃப்ட்லாம் வாங்கிட்டீங்க. கிஃப்ட் பிடிச்சிருக்கா? யார் குயின்ஸ் பிரச்சனை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்லாம் உங்களுக்காக அனுப்பியிருப்பா? யார் கொடுத்துருப்பா ஜெரிகிட்ட அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? யாரு? சரி, ஒரு 3 பேர் கெஸ் பண்ணுங்க. சரியா சொல்றீங்களான்னு பார்ப்போமே. யாரு ஃபர்ஸ்டா? யாரை சொல்லுவீங்க? யார் இது? அத்தையா? நாத்தனாரா? 1வது நாத்தனாரை தான் சொல்லுவீங்களா? மாரியாத்தாவா? 2வது யாரை சொல்லுவீங்க? யாரோட அம்மா? ஹஸ்பண்ட் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, 3வது யார் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, எங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இங்க மெக்டியில் உள்ளவங்களாம். யார் செஞ்சிருப்பா? 3வதா கண்டிப்பா உங்க பர்த்டே அன்னைக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் செய்யறாங்கன்னா கண்டிப்பா உங்களை பிடிச்சவங்களா இருக்கணும். ஆமாவா இல்லையா? உங்க மேல ரொம்ப பாசம் உள்ளவங்களா இருக்கணும். ஆமாவா இல்லையா? யாரு? 3 பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த 3 பேத்துல யார் செஞ்சிருப்பா அப்படின்னு ஒரு ஆளு ஷுவரா சொல்லணும். யாரா இருக்கும்? ஏன் அவரையே சொல்றீங்க? ஆமாவா? வருஷம் அவர் தான் செய்வார். இந்த வருஷமும் அவர் தான் செஞ்சிருப்பாரு. கொடுக்கறத வாங்கிட்டு போயிடுவோம் பேசாம நினைக்கிறீங்களா? உங்களை சந்தோஷம் முட்டை அவரை தவிர வேற யாருமே இல்லையா? உங்க சந்தோஷம் இன்னும் கூட சந்தோஷமாக்குறதுக்கு யாருமே இல்லையா அவரை தவிர? எல்லாமே அவர் தான். ஆல் இன் ஆல் அவர் தான். அப்ப கண்டிப்பா அவர் தான் செஞ்சிருக்கணும். சந்தோஷமா உங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் அவர் கொடுப்பாரு? எத்தனை மணி ஆனாலும் அந்த டைம்ல நீங்க வந்து செய்யணும். என் மனைவி சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, என் மனைவி எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். என் மனைவி என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எதிர்பார்த்தீங்களா? கூப்பிடுங்க, அவர் இங்க இருக்காருங்களா? கூப்பிடுங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க அவர்கிட்ட? சொல்லுங்க. ஒன்றும் விளங்கலையே. தேங்க்யூ மட்டும் தானே, வேற ஒன்றும் இல்லையா? அதான், ஏன்னா பர்த்டே மட்டும், பிறந்த நாளுக்கு மட்டும் சந்தோஷப்படுத்துறது பெரிய விஷயம் இல்லை. டெய்லி நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பார்த்து உங்களோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம் இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் உங்ககிட்ட சந்தோஷத்தை தான் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு. ஓகேவா? அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இன் யோர் ஸ்பெஷல் டே ஐ வாண்ட் யூ நோ ஹவு டீப்லி ஐ லவ் யூ. ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாராம். என்ன சொன்னீங்க?
ஒரே ஒரு பொண்டாட்டி தானா? அதனால தான் டீப்பா லவ் பண்ற. எதுவா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் இவரு நினச்சிட்டு இருக்காரு. எல்லா கணவருமே இப்படி நினைக்க மாட்டாங்க, அது உங்களுக்கும் தெரியும். சிலர் மட்டும்தான் இது மாதிரி இருப்பாங்க. அந்த சிலரில் ஒருத்தர் தான் இவர், சரிங்களா? இன்று போல் நீங்கள் எப்போதும் இதே போல் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் குயின்ஸ் பஸ்ஸில் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். இது மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்க இன்னொரு சூப்பரான கிஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறீங்களா? இந்த கிஃப்ட் உங்களுக்கு யார் கொடுத்துருப்பா? அவர் இல்லையே. உங்க குடும்பம், உங்க உலகம் எல்லாமே அவரு தானா? சரி, திறந்து பாருங்க. அதை திறந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது யார் கொடுத்துருப்பான்னு. பார்க்கலாமா? ஓகே, திறங்க. என்ன அங்கேயே லுக்கு? இங்க பார்த்து திறங்க. அவ்வளோ வெயிட்டா இருக்கா? என்னவா இருக்கும் அதுல? என்னவா இருக்கும்? ஒரு கெஸ் பண்ணிட்டே திறங்க பார்ப்போம். என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணிட்டே ஓபன் பண்ணுங்க. என்னவா இருக்கும்ல? வாட்சா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, திறங்க பார்ப்போமே. அதையும் தாண்டி இருக்கு. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கு அதுல? சரி, திறந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாருங்க. பிடிச்சிருக்கா? என்னத்தை கொடுத்துருக்காங்க? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, இந்த கிஃப்டை யார் கொடுத்துருப்பா உங்களுக்கு? இல்லையே, அவர் இல்லையே. நீங்க கேளுங்களேன், நீங்க கொடுத்தீங்களான்னு. உங்க அன்பான கணவர் தான் இந்த கிஃப்ட் உங்களுக்காக கொடுத்தாரு. சரி, எங்க கணவீடாரு? உங்களோட நீங்க தான் கொடுத்தீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அவங்களோட உலகமே நீங்க தானா? சரி, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த கிஃப்ட் எல்லாம் அவருக்கு வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொன்னீங்க? விளங்கல விளங்கல. அப்படி. ஓகே, உங்களுக்கு சந்தோஷமானே அவங்க சொன்னது? ஓகே, ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த நாள், பிறந்த நாளை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். இந்த நாளை மிஸ் பண்ணிட்டா இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணுமேனு சொல்லி தான், நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த நிமிஷத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி உங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஓகேவா? சந்தோஷமா? ஓகே, இதே போல் எப்போதும் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் இதே போல் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க சொல்லி நாங்களும் குயின்ஸ் பஸ்ஸிலே உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூ.